கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் பாக்கியமாக வழங்கப்பட்ட ரமலானின் புனிதமான நாட்கள் மிக வேகமாகவே நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ரமலானின் துவக்கத்தில் 2 மாதங்களுக்கு முன்பிருந்து நாம் துஆ செய்தோம். 1 மாதத்திற்கு முன்னால் துஆ செய்தோம். ரமலான் துவங்கியது மிக வேகமாகவே, அதாவது புயல் காற்று வீசி செல்லுவதை போல மிக வேகமாக கண்மூடி திறப்பதற்கு முன்பாகவே ஒரு 10 கடந்து இரண்டாவது 10 நாட்களுடைய கடைசிக்கு நாம் தற்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறோம். 19வது தராவியை நாம் தொழுதிருக்கிறோம். இன்னும் ஒரே தராவியோடு ரமலானின் 2வது 10 நாட்கள் நம்மை விட்டும் விடை பெற இருக்கிறது. இந்த 2வது 10 நாட்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வாக்களித்திருந்த விஷயம் என்பது, இறைவனால் இந்த 2வது 10 நாளில் மக்களுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2வது 10 நாள் மகஃபிரத்திற்கான ஒரு 10 நாட்களாக மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், இந்த முதல் 10 நாளில் அல்லாஹ் ரஹ்மத்தை வாக்களித்திருந்தான். அந்த ரஹ்மத்தை அறிந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் நம்மில் நாம் எத்தனை நபர்கள் ஈடுபட்டிருந்தோம்? அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி குறிப்பாக நாம் செய்த நல்லமல்கள் என்ன என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். காரணம், கடந்துவிட்ட நாட்கள் என்பது நமக்கு மீண்டும் கிடைக்க போகிற ஒரு விஷயம் அல்ல. அதே போல அடுத்த ரமலானுக்கும் நாம் இதே போல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு இந்த ரமலானை அடைவோம் என்பதற்கு நம்மில் யாருக்கும் எந்த விதமான உறுதியும் இல்லை. 2வது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். அல்லாஹ் 2வது 10 அடியார்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறான். அதை முற்படுத்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் செய்த அமல்கள் என்ன என்பதையும் சற்றே கவலையோடு யோசிக்க வேண்டும். சூரா ஜுமரனுடைய 53வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் சொல்றான். அதாவது தன்னுடைய ஆத்மாக்களின் மீது வரம்பு மீறி பாவங்கள் செய்து அநீதம் செய்து கொண்ட மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பிலிருந்து நிராசையாகி விடாதீர்கள். நம்மளை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நமக்கெல்லாம் சரியாக நடக்காது என்று பாவ மன்னிப்பின் விஷயத்தில் நீங்கள் நிராசையாக இருக்காதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த 2வது 10ற்கும் இந்த வசனத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், பாவ நன்மைகளே செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல அன்றாடம் தங்களுடைய நன்மை தீமைகளை பார்த்து தௌபா செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில மக்கள் வரம்பு மீறி பாவம் செய்வார்கள். வரம்பு மீறின்னு சொன்னா இது பாவம் என்பது அவர்களுக்கு முழுமையாக தெரியும். தொழுகையை விடுவது பாவம் என்பது தெரியும். பிறருடைய பொருளாதாரத்தை வீணாக்குதல் பாவம் என்பது தெரியும். மது அருந்துவது பாவம் என்பது தெரியும். விபச்சாரம் செய்வது பாவம் என்று தெரியும். கோல் சொல்லுவது, புறம் பேசுவது, பிறருடைய ஹக்கில் விளையாடுவது என்று வரம்பு மீறி செயல்படுதல் என்பதை இமாம்கள் எப்படி நமக்கு விளக்கப்படுத்தி சொல்லுகிறார்கள்னா, பாவத்தை பாவம் என்று தெரிந்தே அதன் மீது ஆசைப்பட்டு செய்யக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பிலே நிராசையாக விடாதீர்கள். நிராசையாகாதீங்கன்னா நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? நாம் இவ்வளவு தூரம் வரம்பு மீறி சென்று விட்டோமே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு என்று பிரத்யேகமாக ஒரு துஆவை அல்லாஹ் வழங்கியிருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமான ஒரு துஆ, அந்த துஆவை பயன்படுத்தி அவர்கள் கையேந்தினார்கள்னு சொன்னா அல்லாஹ் அதை உடனடியாக அங்கீகரிப்பான். அதுக்காக மற்ற துஆலாம் ஏற்றுக்கப்படாதான்னு கேட்க வேண்டாம். எல்லா நபிமார்களுக்கும் என்று பிரத்யேகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே பெரும்பாவம் செய்தவர்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆயத்தையும் அந்த ஹதீஸையும் சேர்த்து பாருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், வரம்பு மீறி பாவம் செய்து விட்டீர்களா, நிராசையாகாதீர்கள், என்னிடத்தில் வாருங்கள், என் மீது நம்பிக்கை வைத்து வாருங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, வரம்பு மீறி பாவம் செய்து பெரும்பாவத்தோடு என்னுடைய உம்மத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஷஃபாஅத் செய்வதற்காக, பரிந்துரை செய்வதற்காக மறுமையில் நான் அந்த துஆவை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். ஒரு நாள்
தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அவர்களை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். திடீரென்று தன்னுடைய பேர குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள், அழுகிறார். அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 பேர குழந்தைகள் என்னுடைய பாசமான இந்த குழந்தைகளுடைய முடிவு எப்படி இருக்கும், இவர்கள் எப்படி கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது மகள் கேட்பாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் நபிதான, உங்களுடைய பேரன் தான, இவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்கிறதா இல்லையா, இவர்களுக்காக நீங்கள் ஏன் துஆ செய்யக்கூடாது என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, என்னுடைய உம்மத்தில் பெரும் பாவத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு சிபாரிசு செய்வதற்காக அந்த துஆவை நான் உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன், அதை நான் குடும்பத்துக்காக வீணாக்க விரும்பவில்லை, இவர்கள் ஷஹீதாகட்டும், என்னுடைய உம்மத்திற்கு நான் இந்த துஆவை வழங்குகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து வருந்தி இறைவனிடத்தில் கையேந்துவதற்கு நமக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஒருபோதும் பாவ மன்னிப்பின் விஷயத்தில் நிராசையாக கூடாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு சொன்னால், எந்த விஷயத்திலேயும் நாம் நிராசையாகாமல் உறுதியான நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை அணுகுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கான வாய்ப்பின் வாயிலை திறந்து விடுகிறான். நேற்றைய தினம் பேசும் பொழுது கூட நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நினைவு கூர்ந்து பேசியிருந்தோம். அதுல ஒரு தருணத்தை இந்த இடத்தில் பொருத்தி பார்த்தால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசக்கூடிய அந்த சமயத்துல கடைசி கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்களா இல்லையா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான், நீங்கள் சரி என்றால் உங்களுக்கு உதவுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான், உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவர்களை நிராசையாக்காமல் வைத்திருந்தது. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை நெருப்பின் நுனியை தொடும் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. விளைவு என்ன, அல்லாஹ்வை நம்பியதற்கு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மீது நிராசையாகாமல் இருந்ததற்கு அவர்களுக்கு கிடைத்தது என்ன என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ்வே நேரடியாக அந்த நெருப்புக்கு உத்தரவிடுகிறான், நீ கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சு பார்த்தான். அவர்கள் மசீர் மாதிரி தெரியல, அவர்கள் அந்த உதவியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இறுதியில் என்னை நம்பியவனுக்கு நான் நேரடியாக உதவி செய்கிறேன். அல்லாஹ் நேரா அந்த நெருப்புக்கு உத்தரவிடுகிறான், நீ குளிர்ச்சியானவனாக சலாமத்தாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகிவிடு, இப்ராஹிமை நீ கருத்து விடக்கூடாது, நீ சுட்டுவிடக்கூடாது என்று நெருப்புக்கு வகையில் அறிவிக்கப்பட்டது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதுதான் நிராசையாகாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் நேரடியாய் உதவுவான் என்பதற்கான ஒரு பெரும் சான்றாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே வாழ்வின் எல்லா தருணத்திலேயும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது மருத்துவரின் மீது உண்டான நம்பிக்கையை விட பன்மடங்கு இறைவனின் மீதான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இது போல எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற பொழுது நெருப்பில் விலகக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்த நேரடியான உதவியை விட பன்மடங்கு நமக்கும் உதவி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வின் கடைசி நொடி வரை இறைவனை மட்டுமே நம்பி அவனை மட்டுமே நம்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.